இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டெஃபனிஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே அடுத்த பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை பார்த்துருவோம், பிறகு தான் அதை பார்த்தா தான் உனக்கு புரியும். அதனால் இந்த டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் பெரிய கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு வாங்க. அடுத்த பக்கத்தில் உள்ளதில் டேபிள் 1.10 பாருங்கள் ஃபஸ்ட்டு, பிறகு அதுக்கடுத்து அங்கே போகலாம். இப்போ டேபிள் 1.10ல் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்றான். அப்போ ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இப்போ 7.34ன்னு இருக்குது, ரைட்டா? 7.34ன்னு இருக்குது. அப்போ இந்த புள்ளிக்கு அடுத்து ரெண்டு டிஜிட் இருக்கு இல்லையா, 3 4ன்னு இருக்குது இல்லையா, இதை ரவுண்ட் அப் பண்ணணும். எப்படி ரவுண்ட் அப் பண்ணணும்னா 7, ஓகே, அதுக்கடுத்து 0.34ன்னு இருக்குது. இந்த 3 நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும். அப்போ 3க்கு அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம அது 3 4 ஆக்க முடியும். இங்கே 4 தான் இருக்குது, 3க்கு அடுத்து 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வெறும் 3 மட்டும் போட்டு 7.3 தான். அந்த 4 நம்ம எடுத்துறதுக்கு பேர் என்னது, ட்ராப்டு, ரைட்டா? 7.34 அந்த 4 5க்கு மேலே இருக்கிறதுனால 5க்கு மேலே இருந்ததுன்னா இங்கே முன்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். 5க்கு மேலே இருந்தால் 4 ஆக்கிக்கலாம் 3. இப்போ 4 இருக்கிறதுனால அந்த 4 நம்ம வெளியே எடுத்துகிட்டு என்ன 5க்கு கீழே இருக்குது, அதனால் 7.3ன்னு போட்டுக்கிறோம். அதான் ரவுண்ட் ஆஃப்னு சொல்கிறது, ரைட்டா? ரவுண்ட் ஆஃப்னா ஒரு நம்பரை முழுமையாக்குறது, அதாவது டெசிமலுக்கு அடுத்து உள்ள நம்பரை முழுமையாக்குது. டெசிமல் என்னது, புள்ளிக்கு அடுத்து உள்ள நம்பர்களை நாம் முழுமையாக்குவது அதுதான் சொல்கிறேன். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா எண்களை முழுமையாக்குதல். இது பார்த்துக்கோங்க, ரைட்டா? அப்போ விதி இப்போ என்ன பண்ணுங்க, இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு டு ஸ்மாலர் தென் 5 அப்படின்றான். இப்போ டிஜிட்னா எண்கள், ரைட்டா? எண்கள்னு சொல்லுவாங்க, இலக்கங்கள்னு சொல்லுவாங்க. டிஜிட்னா நம்பர்னா எண்கள், 1 2 3 சொல்கிறோம் இல்லையா, அது எண்கள். டிஜிட்னா இலக்கங்கள்னு என்னது, இப்போ 33.4 அப்படின்னா மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது, 33 2 எண்ணு, 33 2 எண்ணு 0.4. அப்போ மொத்தம் 3 எண்கள் இருக்கிறது, ரைட்டா? அப்போ இது எத்தனை எண்கள் இருக்கிறது, அது 3. அதுக்கு தான் என்ன சொல்ல, டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க. டிஜிட்ஸ்னு சொன்னால் இலக்கங்கள், ரைட்டா? எத்தனை நம்பர்கள் இருக்கிறது, நம்பர்கள் கூட்டக்கூடாது, எத்தனை நம்பர்கள் இருக்கிறது. இப்போ 464 அப்படின்னு எத்தனை நம்பர்கள் இருக்குது, 3 நம்பர்கள் இருக்கிறது. 4 1 6 1 4 1, அதான் டிஜிட்ஸ். இப்போ நம்பர்னால் அது எத்தனை நம்பர். இப்போ ஒரு நம்பர்னால் 7 ஒரு நம்பர், 8 ஒரு நம்பர் அப்படிம்பாங்க. அது டிஜிட்ஸ்னால் இஃப் த டிஜிட்னா இலக்கங்கள் டு பி ட்ராப்டு இஸ் ஸ்மாலர் தென் 5 அப்படின்றான். இங்கே என்ன சொல்கிறேன்னா டிஜிட்டையும் நம்பரையும் சேமாகவே சொல்கிறான், ரைட்டா? அப்போ மாறி அங்கே வரும்போது நம்ம உங்களுக்கு டிஜிட்னு சொன்னால் இலக்கங்கள்னு வரும். நீங்கள் இங்கே இவன் சொன்னது மாதிரி டிஜிட்னு நம்பர்னு வச்சுக்கோங்க. அதாவது இஃப் த டிஜிட் இஸ் டு பி ட்ராப்னு வெளியே எடுக்கப்பட வேண்டும், ட்ராப்னா வெளியேற்ற வேண்டும். ட்ராப்டு அவுட் அப்படின்னா வெளியேற்றப்பட்ட பிள்ளைகள், ஸ்கூல் ட்ராப் அவுட்னு சொல்கிறாங்களே, ஸ்கூல்லேருந்து நின்ன பிள்ளைகள், ரைட்டா? ஸ்கூல்லேருந்து நின்ன ட்ராப்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, நின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க. அது மாதிரி இஃப் த டிஜிட்னு எண்கள் டு பி ட்ராப்னு வெளியேற்றப்பட வேண்டும். ஸ்மாலர் தென் 5 5க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால், எது 5க்கு கீழே ஒரு எண் இருந்ததுன்னா அதை நம்ம வெளியேற்றும் போது என்ன செய்யணும். இப்போ 5க்கு கீழேன்னு சொன்னால் உதாரணமாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வாங்க, கீழே வந்தீங்கன்னா 7.32 இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, 7.32 இருக்குது. அப்போது 7 அதுக்கடுத்து புள்ளிக்கு அடுத்து வர்றதை நம்ம பார்க்கணும். புள்ளிக்கு அடுத்து 3 இருக்குது, அதுக்கடுத்து 2 இருக்குது. 3க்கு அடுத்து என்ன இருக்குது, கடைசியாக 2 தான் இருக்குது. அப்போ 5க்கு கீழே தானே இருக்குது. 5க்கு கீழே இருந்தால் அப்போ நம்ம அதை வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் அந்த 3 அது 2க்கு முன்னாடி உள்ள 3 தான் இருக்கும், 4 ஆகாது. ஏன் ஆகாதுன்னா 5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம அதை அந்த வெளியேற்றும் போது அந்த 5க்கு மேலே 6 இருந்ததுன்னா வெளியேற்றும் போது இந்த 3 4 ஆகும். அதனால் இந்த 7.32 நம்ம எப்படி எழுதுனா இஸ் ரவுண்டட்னா முழுமையாக்கப்பட்டது. எப்படி 7.3 என்று அந்த 2 நம்ம வெளியேற்றினாலும் அந்த 7.3 தான் இருக்கும். ஏன்னா அந்த 2க்கு பதில் 5க்கு மேலே இருந்ததுன்னா 4 ஆயிரும், 7.4 ஆயிரும். அதுதான் சொல்கிறேன், இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்னா வெளியேற்றப்பட்ட எண்கள் ஸ்மாலர் தென் 5. இங்கே என்னது 7.32 ஸ்மாலர் தென் 5 தான், 5 விட கம்மியாக தானே இருக்குது. நம்ம அதை வெளியேற்றிட்டோம் இல்லையா. இஃப் த
டிஜிட் எண்கள் டு பி ட்ராப்னு வெளியேற்றப்பட்ட எண்கள் இஸ் ஸ்மாலர் தென் 5 5ஐ விட கம்மியாக இருந்தால் தென் பிறகு த ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் சுட் பி லெஃப்ட் அன்சேஞ்ச்டு அப்படின்னா த ப்ரிசீடிங்னா அப்படி நம்ம அதை வெளியேற்றிட்டு 5க்கு கீழே இருந்தது அப்படின்னா இப்போ 2 இருக்குது இந்த இடத்துல 2 நம்ம 5 கீழே தான் இருக்குது அதை வெளியேற்றிட்டோம்னு சொன்னால் தென் பிறகு த ப்ரிசீடிங் டிஜிட் ப்ரிசினா அந்த அதுக்கு முன்னாடி உள்ள எண்ணு இப்போ 2க்கு முன்னாடி உள்ள எண் த ப்ரிசீடிங்னா அதற்கு முன்னாடி உள்ள த ப்ரிசீடிங் டிஜிட்னா முன்னாடி உள்ள எண்ணானது எதுக்கு முன்னாடி உள்ள என்னது 2க்கு முன்னாடி உள்ள எண்ணானது தென் பிறகு த ப்ரிசீடிங்னா முன்னாடி உள்ள டிஜிட் எண்ணானது ஷுட் பி லெஃப்ட் அன்சேஞ்ச்டு லெஃப்ட்னா விட்டு விட வேண்டும் அதை மாற்றக்கூடாது அப்படின்றான். அதாவது 2க்கு முன்னாடி உள்ள எண்ணை அப்படியே விட்டுறணும், அதை மாற்றக்கூடாது. ஏன்னா அது 5க்கு கீழே இருக்குது, அதனால் அந்த 2 நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படிங்கிறான். ரைட்டா? எப்படி இருந்தாலும் வெளியேற்ற போகிறோம், 5க்கு மேலே தான் வெளியேற்ற போகிறோம். எப்படி வெளியேற்றணும்னு சொல்லலாம். இப்போ 5க்கு கீழே இருந்ததுன்னா அதை நம்ம அந்த நம்பரை வெளியேற்றிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை அப்படியே வச்சுக்கணும். அதான் சொல்கிறேன். தென் இந்த ப்ரிசீடிங் டிஜிட்னா அந்த அதுக்கு முன்னாடி உள்ள இந்த 2க்கு முன்னாடி உள்ள எண்ணெய், அதான் ப்ரிசீடிங் டிஜிட் முன்னாடி உள்ள எண்ணெய் ஷுட் பி இருக்க வேண்டும் லெஃப்ட்னா விட்டுறணும். எப்படி அன்சேஞ்ச் மாற்றவே கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்படின்னா அப்படியே விட்டுட்டாலும் 7.3ன்ட்டு அதான் சொல்கிறான். நீக்கப்பட வேண்டிய எண் இலக்கம் அது தேவையில்லை, நான் சொல்லி முடிச்சிட்டேன். தேவையில்லை இருந்தால் 7.32 அப்போ 5க்கு கீழே தானே இருக்குது. 2 வெளியேற்றிரு, அதை முன்னாடி உள்ள 3 அன்சேஞ்சு லெஃப்ட் அன்சேஞ்ச், அதை மாற்றக்கூடாது. அப்போ 7.3 ரைட்டா? நெக்ஸ்ட் 2வது எக்ஸாம்பிள் 8.94 இது 4 கடைசியில் உள்ள டிஜிட் 4 புள்ளிக்கு அடுத்து உள்ளதை நம்ம பார்க்கணும். புள்ளிக்கு அடுத்து 9 அதுக்கடுத்து 4 லாஸ்ட்டில் உள்ளது 4 அது 5க்கு கீழே இருக்குது. அதனால் நம்ம அந்த 4 வெளியே எடுத்துகிட்டு 9 அப்படியே விட்டுறணும். 8.9 சரியா? சரி நெக்ஸ்ட்டு இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் கிரேட்டர் தென் 5 இப்போ 5க்கு கீழே இருந்தால் தான் அப்படி விட்டுறணும். இப்போ 5க்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இஃப் த டிஜிட் ஒருவேளை அந்த எண்ணானது டு பி ட்ராப்டு நம்ம வெளியேற்றக்கூடிய எண்ணானது ட்ராப்டு இஸ் கிரேட்டர் தென் 5 5க்கு மேலே இருந்தால் நாம் வெளியேற்றப்படக்கூடிய எண் அந்த 3 இடத்துக்கு பதில் 5க்கு மேலே ஒன்று இருந்தால் தான் அதை வெளியேற்றணும். லாஸ்ட்டில் உள்ள நம்பரை வெளியேற்றணும். அது என்ன நம்பர்னு பார்த்துட்டு வெளியேற்றணும். இஃப் த டிஜிட்னு எண்ணானது டு பி ட்ராப்னு வெளியேற்றப்பட வேண்டிய எண்ணானது இஸ் கிரேட்டர் தென் 5 5ஐ விட மேலே இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா தென் பிறகு த ப்ரிசீடிங் டிஜிட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு பை 1 ப்ரிசீடிங்னா அந்த அதுக்கு முன்னாடி உள்ள என்ன 1ஆல் கூட்டிக்கிறணும். தென் த ப்ரிசீடிங்னா அந்த நம்ம எந்த நம்பர் 5க்கு மேலே உள்ள நம்பர் எது இருந்தாலும் அதை வெளியேற்றும் போது தென் பிறகு என்ன செய்யணும் த ப்ரிசீடிங் 1 அப்படின்னா த ப்ரிசீடிங் டிஜிட் அப்படின்னா அதற்கு முன்னாடி உள்ள நம்ம என்ன செய்யணும் ஷுட் பி இன்க்ரீஸ்டு பை 1ஆல் கூட்டிக்கிறணும் அப்படிங்கிறான். உதாரணம் பாருங்கள். இப்போ 17.26 இப்போ கடைசியில் உள்ள நம்பர் என்னது 6 அதான் சொன்னால் 5க்கு மேலே தானே இருக்குது. 5க்கு மேலே 6 இருக்குது. இப்போ நான் அதை வெளியேற்ற போகிறேன். 6 வெளியேற்ற போகிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா 6க்கு முன்னாடி என்ன இருக்குது ப்ரிசீடிங் டிஜிட் 2 இருக்குது. அப்போ ஷுட் பி இன்க்ரீஸ்டு 1 அந்த 2 1ஆல் கூட்டிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ 6 வெளியேற்றின 2 1ஆல் கூட்டினாங்க 3 17.3 ரைட்டா? இவ்வளோ தான். அடுத்து 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 11.89 இதுவும் என்ன செய்யுது 11 புள்ளி அதுக்கடுத்து 8க்கு அடுத்து என்ன இருக்குது லாஸ்ட்டில் 9 இருக்குது. 5க்கு மேலே இருக்குது. இப்போ நான் 9 வெளியேற்றணும். அப்போ என்ன செய்யணும் ப்ரிசீடிங் என்னவா இருக்குது 9க்கு முன்னாடி 8 அதை விட 1 கூட்டிக்கணும். அப்போ 9 11.9. இப்போ நெக்ஸ்ட்டு இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு இஸ் 5 இப்போ 5க்கு கீழே இருந்தால் வெளியேற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். முன்னாடி உள்ள நம்பர் அப்படியே விட்டுறணும். 5க்கு மேலே இருந்ததுன்னா அந்த 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 நம்பரை வெளியேற்றிட்டு 1 கூட்டிக்கணும். இப்போ 5 தான் இருக்குது. என்ன செய்யணும் 5 இருக்கப்பா 5க்கு கீழே இருந்தால் அப்படியே விட்டுறணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை அப்படி படித்தோம். 2வது என்ன படித்தோம் 5க்கு மேலே இருந்ததுன்னா அதை வெளியேற்றிட்டு 1 கூட்டிக்கணும் முன்னாடி உள்ள நம்பரில். இப்போ லாஸ்ட் நம்பர் 5 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அதாங்க இஃப் த டிஜிட்னு நம்பரானது டு பி ட்ராப்டு வெளியேற்றப்பட வேண்டிய எண்ணானது வெளியேற்றப்பட வேண்டிய எண்ணானது ஈஸ் 5 5 தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபாலோடு பை டிஜிட் அதர் தென் 0 ரைட்டா? ஃபாலோடு பை டிஜிட் அதர் தென் 0 அப்படின்னா தென் த ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் ஷுட் பி ரேஸ்டு. ப்ரிசீடிங் டிஜிட்ஸ் ஷுட் பி ரேஸ்ட் அதை ஃபாலோவிங் பை டிஜிட்ஸ் அதர் தென் 0 அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் த டிஜிட்னா எண்ணானது டு பி ட்ராப்டு வெளியேற்றப்பட வேண்டிய எண்ணானது 5 தான் இருக்குது ரைட்டா? ஆனால்
ஃபாலோடு பை டிஜிட்ஸ் அதர் தென் 0. அதை தொடர்ந்து அந்த 5க்கு அடுத்து நம்ம எந்த எண்ணெய் வெளியேற்ற போகிறோமோ அது 5 தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குப்பா, அந்த 5க்கு அடுத்து ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஃபாலோடு பை டிஜிட்ஸ் அதர் தென் 0. அதாவது 0 தவிர இன்னொரு நம்பர் இருக்குது. 5க்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்கிறது. ரைட்டா? நம்ம எந்த நம்பரை வெளியேற்ற போகிறோமோ அந்த 5ஆம் நம்பர் கடைசியில் உள்ளது 5ஆம் நம்பர் தான் இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து ஃபாலோடு பை, அதை தொடர்ந்து பை டிஜிட்ஸ்னு எண்கள் இருக்கிறது. அதர் தென் 0 தவிர்த்து, 0 இல்லை ஆனால் எண்ணிக்கை அதர் தென் 0 தவிர்த்து எண்கள் இருக்கிறது 5க்கு அடுத்து. தென் அப்படி இருந்தால் த ப்ரிசீடிங் டிஜிட் சுட் பி ரேஸ்டு பை 1. அப்படி இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள எண்ணை நம்ம 1ஆல் கூட்டிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். 7.3 3க்கு அடுத்து உள்ள எண்ணெய் ரெண்டாவது புஸ்டாப்புக்கு அடுத்து உள்ள ரெண்டாவது எண்ணத்தை நம்ம வந்து கூட்டணும், எடுக்கணும். 7.3. இப்போ கடைசி டிஜிட்டை பார்க்கக்கூடாது, 2 பார்க்கக்கூடாது, 2 புள்ளிக்கு அடுத்து உள்ள ரெண்டாவது டிஜிட்டை பார்க்கணும். புள்ளிக்கு அடுத்து உள்ள ரெண்டாவது டிஜிட் என்னது? 7, 3, 5 தான் பார்க்கணும். ரைட்டா? எப்பயுமே புள்ளிக்குள்ளே ரெண்டாவது டிஜிட்டை பார்க்கணும். அதுக்கு அடுத்த டிஜிட் 3ஆவது டிஜிட்டை பார்க்கணும். நம்ம வெளியேற்றக்கூடியது என்னது? ரெண்டாவது டிஜிட். ரெண்டாவது டிஜிட் வெளியேற்றினா 3ஆவது டிஜிட் வெளியில் போயிடும். ரைட்டா? அப்போது புள்ளிக்கு அடுத்து உள்ள டிஜிட்டை நம்ம கூட்டுறதா இல்லை குறைக்கிறதான்னு பார்க்கணும்னா புள்ளிக்கு அடுத்து உள்ள ரெண்டாவது டிஜிட்டோட வெளியே பார்க்கணும். ரெண்டாவது டிஜிட் என்ன இருக்குது? 5 இருக்குது. ரைட்டா? ஆனால் 5 தொடர்ந்து அதை தான் சொல்கிறாங்க ஃபாலோடு பை. என்ன சொல்கிறா? ஃபாலோடு பை இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு இஸ் 5 இருக்குது. இங்கே வர 3க்கு அடுத்து 5 இருக்குது. இதை தான் நம்ம வெளியேற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு 5க்கு அடுத்து என்ன இருக்குது? ஃபாலோடு பை டிஜிட்ஸ்னால் எண்ணிக்கை. அதை தொடர்ந்து 5 தொடர்ந்து இருக்கிறது. டிஜிட் எண்ணிக்கையில் இருக்கிறது ஒரு நம்பர் அதர் தென் 0 இல்லாமல் வேறு ஒரு நம்பர் வேறு இருக்கிறது. அதான் 2 இருக்குது. 0 இல்லை, அந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கிறது. அப்படி இருந்தால் தென் த ப்ரிசீடிங் டிஜிட் சுட் பி 1 இன்க்ரீஸ் பை 1. அப்படி இருந்தால் 0 இல்லை, 0 இருந்தால் வேறு ஏதோ சொல்ல வர்றான். இன்னும் பார்ப்போம். 5க்கு அடுத்து 0 இல்லை, 0 இருந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ 0 இல்லாமல் நம்பர் மட்டும் இருந்தால் 1 கூட்டிக்கலாம்ன்றான். அப்போ 7.35. இப்போ 5 இருக்குது 3க்கு அடுத்து. அப்போ 5 நம்ம வெளியேற்றிடுறோம். வெளியேற்ற 5க்கு அடுத்து 2 இருக்குது. அப்போ 2 இருந்தால் நம்ம இங்கே 1 கூட்டிக்கலாம். இப்போ 0 இருந்தால் 5க்கு அடுத்து 0 இருந்தால் என்னென்னு இன்னும் சொல்லலாமே. 5க்கு அடுத்து ஒரு எண்கள் ஏதாவது 1, 2, 3, 5, 7, 8 இருந்தால் தேவை 1 கூட்டணும். இதே 5க்கு அடுத்து 0 இருந்தால் என்னன்னு இனிமேல் சொல்லுவோம். அது என்னன்னு பார்ப்போம். அதேமாதிரி எக்ஸாம்பிள் இன்னொன்று போட்டிருக்கான் பாருங்கள். 18.15. அப்போ புள்ளிக்கு அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 1 கூட்டணுமா குறைக்கணுமான்னு பார்க்கணும். எப்படி? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5க்கு அடுத்து என்ன இருக்குது? 9 இருக்குது. 0 இல்லை, 0 இருந்தால் வேறு ஏதோ சம்திங். அப்போ 0 இல்லாமல் எண்ணிக்கையில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம 1 கூட்டிக்கலாம். 5க்கு அடுத்து ஒரு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் இப்போ 9 இருக்குது. அப்போனா 5 இருக்குது. அப்போ 1 கூட்டிக்கலாம். 18.2. அப்போ நெக்ஸ்ட் இஃப் த டிஜிட் இஸ் டு பி ட்ராப்டு. இப்போ ஒரு எண்ணை வந்து நம்ம நீக்க போகிறோம். எது? இஸ் 5. இதே இது அது 5 தான் இருக்குது. நம்ம அதை நீக்க போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, அல்லது அந்த 5 ஃபாலோடு பை 0. இப்போ 5க்கு அடுத்து 0 இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் 5க்கு அடுத்து எண்ணிக்கையில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீ 1 கூட்டிக்கணும்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், 0 இருந்தால் என்ன செய்வே 5க்கு அடுத்துன்னு கேட்குறான். 5 இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு இஸ் 5. நீ வெளியேற்றப்பட வேண்டிய எண் வந்து 5. ஆனால் அல்லது அந்த 5 ஃபாலோடு 5ஐ தொடர்ந்து பை 0 இருக்கப்பா. 5க்கு அடுத்து 0 இருக்குன்னா தென் பிறகு என்ன செய்யணும்னா த ப்ரிசீடிங் டிஜிட் இஸ் நாட் சேஞ்ச்டு. அதுக்கு முன்னாடி உள்ள எண்ணை நீ மாற்றவே கூடாது. எப்போ? இஃப் இட் இஸ் ஈவன். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து ஈவன் ரெட்டப்படை எண்ணாக இருந்தால் மாற்றக்கூடாது. 5க்கு அடுத்து நல்லா பார்த்துங்க, 5க்கு அடுத்து ஒரு எண்ணிக்கையில் ஏதாவது 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னு சொன்னால் நீ 1 கூட்டிக்கலாம். ஆனால் 5க்கு அடுத்து 0 இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? அப்போ முன்னாடி உள்ள நம்பரை பார்க்கணும். முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? அது ஈவன் நம்பராக இருந்தால் விட்டுறணும். ஆடு நம்பராக இருந்தால் கூட்டணும். இனிமேல் தான் சொல்லுவோம் ஆடு நம்பராக இருந்தால் கூட்டணும்னு சொல்லி. இப்போ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்டு. நீ வெளியேற்றப்பட வேண்டிய எண் வந்து 5ஆக இருந்தால். இங்கே பாரு உதாரணம் சொல்லியிருக்கான் பாரு. என்ன சொல்ல? இந்த வெளியேற்றப்பட வேண்டிய எண் இந்த 3.45. வெளியேற்றப்பட வேண்டிய எண் 5. ரைட்டா? 5ன்னு வச்சுக்கிறோமே. அதுக்கடுத்து 3.45 ஃபாலோடு பை 0. 5க்கு அடுத்து ஒன்றுமே இல்லைன்னு 0 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அதை தொடர்ந்து 5ஐ தொடர்ந்து என்ன இருக்குது? ஃபாலோடு பை 0 இருந்தால் இப்போ 4.45 அதுக்கடுத்து 0ன்னு தான் அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு தான் அர்த்தம். ரைட்டா? 0 இருந்தால் தென் பிறகு என்ன செய்யணும்? இந்த ப்ரிசீடிங் டிஜிட்ஸ். அப்போ இந்த ப்ரிசீடிங் டிஜிட் 5க்கு முன்னாடி என்ன இருக்குது? 4 இருக்குது. அதான் ப்ரிசீடிங். அதுக்கு முன்னாடி உள்ள என்ன இஸ் நாட் சேஞ்ச். நீ மாற்றக்கூடாது. எப்போ மாற்றக்கூடாது? இஃப் இட் இஸ் ஈவன்.
அது வந்து ரெட்டைப்படை எண்ணாக இருந்தால் நீ மாற்றக்கூடாது. 5க்கு அடுத்து 0 இருந்தால் அதுக்கடுத்து நீ என்ன பார்க்கணும், அதுக்கு முன்னாடி உள்ள எண்ணு வந்து ரெட்டைப்படையாக இருந்தால் மாற்றக்கூடாது. ஆனால் ஒத்தப்படையாக இருந்தால் மாற்றிக்கணும். 5க்கு அடுத்து வந்து 0 இல்லாமல் ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு மாற்றிக்கலாம். ரைட்டா? 5க்கு அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் நீ கண்ணை மூடிட்டு முன்னாடி உள்ளதை மாற்றிடலாம், ஒரு நம்பர் கூட்டிக்கலாம். ஆனால் 5க்கு அடுத்து 0 இருந்தால் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 5க்கு அடுத்து 0 இருந்தால் 5க்கு முன்னாடி உள்ளது ரெட்டைப்படையாக இருந்தால் மாற்றக்கூடாது, ஒத்தப்படையாக இருந்தால் கூட்டிக்கணும். இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்போ 3 4 ஆக்கிக்கணும். ஏன்னா ஒத்தப்படை ரெட்டைப்படையாக இருந்தால் மாற்றக்கூடாது. அது போடுவான், இனிமேல் போடுவோம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 8.250. அப்போ 5க்கு அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அப்போ முன்னாடி என்ன ரெட்டைப்படையாக ஒட்டைப்படையான்னு பார்க்கணும். 5க்கு முன்னாடி என்ன ரெட்டைப்படை இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றக்கூடாது, அப்படியே விட்டுறணும். என்ன செய்யணும்? 8.2 முடிஞ்சா. இப்போ நான் 5வது, இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 5. இப்போ இதே சேம் கொண்டு வரோம் பாருங்கள். அந்த நம்ம வெளியேற்றப்பட வேண்டிய எண் 5 இருந்தால் 5 நெக்ஸ்ட் 5 ஃபாலோடு பை 0. அதுக்கடுத்து 5க்கு அடுத்து 0 இருந்தால், முதல்ல சொல்லிட்டேன் 0 இருந்தால் அதுக்கு முன்னாடி ரெட்டைப்படையாக இருந்தால் மாற்றக்கூடாது. இப்போ ஒத்தப்படையாக இருந்தால் என்ன செய்வேன்னு கேட்க போகிறோம் பாருங்கள். 5 ஃபாலோடு பை 0, 5க்கு அடுத்து தொடர்ந்து 0 இருந்தால் தென் பிறகு த ப்ரிசீடிங் டிஜிட் இஸ் ரேஸ்டு பை 1 இஃப் இட் இஸ் ஆட். த ப்ரிசீடிங் அதுக்கு முன்னாடி உள்ள எண்ணை வந்து த ப்ரிசீடிங் தென் பிறகு முன்னாடி உள்ள எண்ணு வந்து இஸ் ரேஸ்டு 1 நீ கூட்டிக்கலாம். எப்போ? இஃப் இட் இஸ் ஆட். ஆடு நம்பராக இருந்தால் 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆடு நம்பராக இருந்தால் 1 கூட்டிக்கலாம். ஆனால் ஈவன் நம்பராக இருந்தால் கூடக்கூடாது. 5க்கு அடுத்து 0 இருந்தால் 5க்கு முன்னாடி உள்ளதை நீ என்ன பார்க்கணும்? அது ஈவன் நம்பராக இருந்தால் விட்டுறணும். ஆடு நம்பர் இஃப் இட் இஸ் ஆடு நம்பராக இருந்தால் 1 கூட்டிக்கணும்ன்றான். வேணால் பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ 3.35. அப்போ 5க்கு அடுத்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே 1 2 3 எதுவும் போடலைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 0 இருக்கிறது 5க்கு அடுத்து. அப்போ முன்னாடி என்ன பார்க்கணும்? ஈவன் நம்பராக ஆடு நம்பரானு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்தால் அப்படியே விட்டுறணும். இப்போ ஆடு நம்பர் இருக்குது, 3 இருக்குது. ஆடு நம்பர்னு 3 இருக்குன்னா அப்போ 1 கூட்டிக்கணும். இப்போ 3.4. ரைட்டா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் 8.350. ரைட்டா? இப்போ 5க்கு அடுத்து 0 இருக்கிறது. அப்போ முன்னாடி உள்ளது என்னென்னு பார்க்கணும். ஆடா ஈவன் அந்த ஆடு நம்பர் இருக்குது, அப்போ 1 கூட்டிக்கணும். ஏன்னா 8.4. சரி போதும். அடுத்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு இதில் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம டாபிக்கு போவோம்.